பெயரை எப்பொழுதும் போற்றுவே. நாள்தோறும் உம்மை போற்றுவே, உமது பெயரை எப்பொழுதும் புகழ்வே. ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கும் உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும். என் கடவுளே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவே. என் கடவுளே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித மோனிகா என்னும் அற்புதமான புனிதையை நினைவு கூறுகின்றது. இந்த நாளிலே அவரோடு இணைந்து நாம் இறைவனை புகழ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான கொடை இந்த திருப்பாடல் 145வது திருப்பாடல். இது தாவீது அரசருடைய திருப்பாடலாக அமைகின்றது. அதாவது தாவீது அரசர் கடவுளை ஏற்றி போற்றி புகழக்கூடியதாக இந்த திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மோனிகாவுடைய வாழ்விலும் சரி, தாவீதுடைய வாழ்விலும் சரி, தங்களுடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்திருந்தார்கள். கடவுளே இவர்களை தேர்ந்தெடுத்திருந்தாலும் கூட இவர்களுடைய வாழ்க்கை பொன்னால் அல்ல, மாறாக முட்களாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பாதையிலே நடந்து வந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இந்த சூழலிலே தாவீது அரசர் மனம் உவந்து ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய இந்த திருப்பாடல் மோனிகாவுடைய வாழ்க்கையும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் இங்கே பார்க்கின்றோம், நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழுவேன் என்று தாவீது அரசர் புகழுகின்றார். இது ஏதோ ஒரு பொழுதை மட்டுமல்ல, எனக்கு இறைவன் இந்த ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார், எனவே அதற்காக நான் அவரை போற்றுகிறேன் என்று அவர் குறிப்பிடவில்லை. தாவீதுடைய வாழ்விலே பல நல்ல காரியங்களும் பல சறுக்கல்களையுமே அவர் சந்தித்தார். அனைத்திற்காகவும் எப்பொழுதும் அவரை புகழ்வேன் என்று தாவீது அரசர் அறிக்கையிடுகின்றார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு அரசராக இருக்கின்ற பொழுது இந்த மக்கள் எல்லாரும் தான் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை அவரிடமில்லை. மாறாக என்னுடைய தலைவர் ஆண்டவர் என்பதை அவர் அறிந்திருந்ததால் அவருடைய அறிவுக்கு தன்னை உட்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். எளிய மனம் படைத்தவராக, தாழ்ச்சி கொண்டவராக தாவீது விளங்கினார் என்பதற்கு மிக சிறந்த சான்று. இந்த உலகம் என்பது போல அல்ல, இறைவனுடைய ஆட்சி, இறைவனுடைய வல்லமை என்பது எந்த மனிதனுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டது என்பதை தாவீது அரசர் எடுத்து வேம்புகின்றார். தன்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, இஸ்ராயல் சமூகத்திற்கு இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளையுமே அவர்கள் பாரம்பரியமாக ஒருவரோடு ஒருவர் அவர்கள் அதை பறைசாற்றி வந்தார்கள். இது எங்களோடு மட்டுமல்ல, வர இருக்கக்கூடிய காலங்கள் அனைத்துமே இறைவனுடைய புகழை பறைசாற்றும் என்பதை எடுத்துரைக்கின்றார். இது நமக்கான பணி. தாவீதுடைய திருப்பாடல் இன்று நமக்கான பாடமாக அமைகின்றது. இறைவன் நம்முடைய வாழ்விலும் பல நன்மைகளை செய்திருக்கின்றார். இதனை நாம் அறிவிக்க வேண்டும். அவருடைய புகழை ஒவ்வொரு நாளும் பாடி மக்களை அந்த புகழ்ச்சியை இணைக்க வேண்டும் என்று தாவீது அரசர் நமக்கு கற்றுத்தருகின்றார். இறைவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய தன்னை இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு தன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்பதை அவர் என்றும் நினைவில் கொண்டவராக இருக்கின்றார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நம்மை குறித்து சிந்தித்தோமானால் பல நேரங்களிலே இறைவன் நமக்கு செய்த பல நன்மைகளை அந்த நேரத்திலே மறந்து போகக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். உலகம் போகக்கூடிய போக்கிலே உலகத்தை மட்டுமே பற்றி கொண்டு இறைவனை புறம் தள்ளக்கூடிய மக்களாக நாம் வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த சூழலிலே இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் என்பதையும், இறைவன் நமக்காக தம்மையே பலியாக தருகிறார் என்பதையும்
தாவீது நமக்கு மீண்டும் மீண்டுமாக எடுத்து கூறி நாம் இறைவனுடன் செய்த நன்மைகளை என்றும் மறவாதிருக்க நம்மை அழைக்கின்றார். இன்று நாம் நினைவு கொண்டாடக்கூடிய புனித மோனிகா வாழ்விலே நமக்கு தெரியும் பலவிதமான இன்னல்கள். ஆனால் ஜெபம் என்ற ஒற்றை புள்ளியில் அவர் எல்லாவற்றையுமே பெற்றுக்கொண்டார். அதற்காக இறைவனை புகழக்கூடியவராக இருந்தார். அவருடைய மாட்சியை மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய கடமையை தனது மகனுக்கு வழங்கினார். இது நமக்கான பாடம். இந்த திருப்பாடல் நமக்கான பரிசு. இன்று நாமும் இவர்களைப் போலவே, தாவீது அரசரைப் போலவும் புனித மோனிகாவைப் போலவும் இறைவரிடமிருந்து அருள்வரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக மட்டும் இல்லாமல் பெற்றுக்கொண்டதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக வாழ மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் அனைவரும் உமது மேன்மையை என்றும் புகழ்ந்தளிக்கும் பேறு எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, உமது அன்பு நலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாங்கள் அதனை பிறருக்கு பகிரக்கூடிய மக்களாகவும் உம்மை என்றும் போற்றி புகழுடைய மக்களாக மாற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடைய ஆமை மன்றாடுகின்றோம். ஆமீன்.